நேற்று ஒரு அண்ணனை மீட் பண்ணேன். அந்த அண்ணன்ட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. அதை உங்களுக்கும் சொல்லுவோம், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வீடியோ தான் இது. இது ஒரு குட்டி ஸ்டோரி அந்த மாதிரி கூட சொல்லலாம். அந்த அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா, அவர் வந்து இங்கே சொந்தமாக வீடு எல்லாமே வச்சுருக்காப்புல. ஸோ அப்போ அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீ அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அப்படின்ற பட்சத்தில் உன்னால் நீ சொந்த வீடு கட்டவே முடியாது. அதாவது நம்ம சொந்த ஊரில் கட்டுறது வேறு. ஏன்னா சொந்தமாக நம்மளுக்கு லேண்ட் இருக்கும். இப்போ கவர்மெண்ட்லேயே ஏகப்பட்ட ஸ்கீம் வந்துருச்சு. ஏதோ ஒரு ஸ்கீமை போட்டு வீட்டை கட்டி முடிச்சுட்லாம். ஆனால் வெளியேறி வந்து இருப்போம்ல ஒரு இடத்துல, இப்போ சென்னை, கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி பல இடம் இருக்குது. அதில் ஒரு இடத்துல நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறிய அப்படின்ற பட்சத்தில் நம்ம கட்டுறது கஷ்டங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, டெய்லி சம்பளம், அதாவது வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன். மந்த்லி இன்கம்லேயே ஒரு சில லட்சக்கணக்கில் வாங்குறவங்க அவங்களும் இதுக்குள்ள வரமாட்டாங்க. நான் சொல்கிறது அடுத்தட்டு மக்கள், என்னைய மாதிரி போராடிட்டு இருக்க பசங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீ வந்து அடுத்தவர்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்ற பட்சத்தில் உன்னால் நீங்கள் ஒரு சில இடம் கூட வாங்க முடியாது. சொந்தமாக நீயே ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூட நீ பெரிய பிஸ்னஸ் பண்ணி 10 வருஷம் சம்பாதிக்கக்கூடிய காசை நீ 20 வருஷம் கழித்து சம்பாதிக்கலாம். பட் நீ அதை வந்து பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நீ அடுத்தவர்களுக்கு வேலை பார்த்து ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. நான் யோசிச்சு பார்த்தேன், அதான் கரெக்டு. இப்போ நான் இங்கே வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, சம்பாரிச்சு என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றுமே பண்ணலை. வீட்டுக்கு கொடுத்தோம், நம்ம செலவை பார்த்தோம், ஊர் சுற்றுறோம், முடிஞ்சு போச்சு காசு. என்னோட சேமிப்புன்னு இன்ன வரைக்கும் என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ அவர் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. செகண்ட் வந்து எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. இந்த ஊரில் அவருக்கு வீடு இருக்குது, சொந்தமாக இடம் கிடக்கு, அதுபோக மகளை கட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாமே அவரோட கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு விரக்தியாகவே பேசுகிறாப்புல. வாழ்க்கையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, வாழவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாம் இருந்து என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்போ அது என்ன காரணம் கேட்டால், அவர் ஒய்ஃப் வந்து அவர் கூட இல்லையா, இப்போ தான் இறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி தான் இருக்கும் போல. அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினார். அதை தாண்டி அவர் ஒய்ஃபுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒய்ஃப் இருக்கு, இப்போ வந்து இந்த டைமில் ரொம்ப பேர் வந்து எப்படின்னா இந்த டிவோர்ஸ் அது இது நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அதை பற்றி பேச விரும்பலாம். ஸோ அதை ஒரு தனிப்பட்ட கருத்து. எனக்கு என்னென்னா, ஒரு ஒய்ஃபை நம்ம இப்போ ஜென்ரலாக பார்க்குறது எப்படி இருக்கும், ஹஸ்பண்டு தான் மேலே, ஒய்ஃப் கீழே. அதாவது எப்படின்னா, ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் இங்கே வந்து ஒரு 60% செல்லுது அப்படின்னா, ஒய்ஃப் சொல்கிறது 40%. அந்த மாதிரி நார்மலாக நான் பார்க்குறது. நீங்கள் எப்படியோ தெரில. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒய்ஃபை வந்து தன்னை தாண்டி பார்க்குற ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுதுட்டு எனக்கு அவர் சொன்ன கதையை கேட்டு எனக்கே ஒரு இடத்துல கண்ணீர் வருது. ஏன்டா நம்மளுக்கு ஏன்டா கண்ணீர் வருதுன்றப்ப எப்படி சொல்கிறது, அவர் அந்த கடை வச்சுருக்காப்புல. அந்த கடையில் தான் 2 பேரும் இருந்தோம். அந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. நான் வீட்டுக்கு போய் 6-7 மாதம் ஆச்சு. காரணம் என்னென்னா, நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம், மகளை கட்டி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு போனால் என் ஒய்ஃப் நவமாக வருது, ஒன்றுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புனது. இந்த கடைக்குள்ளே தான் நானும் அவளும் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த கடையிலே தான் தங்குறேன், வீட்டுக்கு நான் போகிறதே இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னது. அந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப தோணுச்சு. அவர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. அவர் ஒய்ஃபும் அவளும் எடுத்த ஃபோட்டோஸு, அதாவது எப்படின்னா கல்யாணம் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ் மொத்தத்தையும் வச்சு டெய்லி பார்த்துட்டு இருக்காப்புல. என்கிட்ட காமிச்சு கண்ணீர் விடுறாப்புல. இப்படிலாம் இருந்தோம், இங்கே போனோம், இது இப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது எப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஒய்ஃபை மதிக்காமல் அந்த மாதிரி போயிட்டுருக்க ஒரு உலகம்னா, ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட அதாவது எனக்கு சொன்னாப்புல பர்சனலாக உன் லைஃப்பில் ஒய்ஃபுன்றது எந்த மாதிரி இடத்த பூர்த்தி பண்ணுவாங்க, நீ எந்த மாதிரி ஒய்ஃபை பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஒய்ஃபுன்றது வந்து எப்படின்னா, அவங்க தான் உனக்கு எல்லாமே. ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா தான் எல்லாம் அப்படின்ற சூழல் போய் ஒய்ஃபு தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற சூழல் வந்துடும். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம 4 பசங்க இல்லை 2 பசங்க அப்படின்ற மாதிரி இடத்துல இருக்கிறப்ப அவங்க 2 பேரும் சரிபாக தான் அன்பு கொடுக்கணும். ஆனால் ஒய்ஃபுன்ற அப்படி இல்லை. என்னதான் குழந்தை அப்படி இருந்தால் கூட ஹஸ்பண்டு அப்படின்ற ஒரு பாசம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உறவுகள் தான். அவர் சொல்கிறாரு, இப்போ என் ஒய்ஃப் என்னை விட்டு போனதுலேருந்து எனக்கு எதுவுமே இல்லை தம்பி, எதுவும் எல்லாம் இருந்து எதுவும் இல்லாத ஃபீலிங்லேயே தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் டைம் நான் சாப்பிட்டதே இல்லை. என்னால் எப்படி சொல்கிறது, எங்கேயுமே நான் வெளியில் போகல. என் ஒய்ஃபு என்னை விட்டு போனதுலேருந்து நான் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதில்லை, எங்கேயும் வெளியில் போனதில்லை. நான் எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நானும் அவங்களும் நைட் டைமில் அதிகமாக கடையை மூடிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போவோம். எனக்கு அங்கே தான் போக தோணும். அங்கே போனால் நான் ஒரு நாள் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணாப்புல. இந்த மாதிரி ஒரு சைடு இருக்குது. எதுவுமே இல்லைனாலும் என் ஒய்ஃப் மட்டும் எனக்கு போதும், அவள் இருந்தாலும் எனக்கு என்னோட வெற்றி, அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை, அது இல்லாத எல்லாம் இருந்து அவர் எதுவுமே இல்லை, எனக்கு வெறுமையாக தான் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நான் என்னையே எடுத்துக்கிட்டா, இந்த ஊரில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு, ஒரு இடம், அது போக என்னத்தையும் எனக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு பிளேஸ், இது இருந்தால் என் வாழ்க்கை செட்டில்ரா அப்படின்னு நினைத்து
அது அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர்கிட்ட எதுவுமே இல்லை, இது இல்லைன்னா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லாது. அதை தாண்டி அவர்கிட்ட இருக்கிற எதையுமே ஒரு அனுபவிக்க நினைக்கல. அதுதான் இங்க இதுவே. எதையுமே அனுபவிக்க முடியாது. கிடைக்கிற காசு எல்லாம் எதையுமே இல்லை. வெளியில கூட போய் சுத்தம் பண்ணி ஒய்ஃப் தான் தம்பி எல்லாமே. அவங்க இல்லைன்னா அவ்வளோதான் தம்பி. வாழ்க்கையில நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம வந்துடும் சொன்னார். ஸோ அதனால உங்க ஒய்ஃபை வந்து இருக்கிறப்பே சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு என்ன அவங்க கேட்கறத பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்களுக்கு சம உரிமை கொடுத்து நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். பார்ப்போம் இன்னொரு வீடியோவில், இன்னொரு குட்டி ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.